எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சைனீஸ் ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ஹோட்டல்ல இருக்கிற மாதிரியே நல்ல டேஸ்டா இருக்கும், சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். நம்ம ரெடிமேட் சூப்பு தான் பண்ணுவாங்க எல்லாரும், ஆனா அதுல ப்ரிசர்வேட்டிவ் நமக்கு தெரியாம இந்த இதெல்லாம் சேர்த்துருப்பாங்க. இது ஈஸியா நம்ம எதுவுமே இல்லாம ஹெல்த்தியா வீட்லயே பண்ணலாம். இதுவே சிக்கன் வேணுன்றவங்க போன்லெஸ் சிக்கனாக எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வேக வச்சுட்டு மற்றபடி இதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப்பாக ஆகிடும். இப்போ நம்ம அந்த பொருள் எப்படி வேணும்னு பார்ப்போம். ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் சூப்புக்கு நம்ம வேணுங்கிற சாமான்லாம் பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஆனியன் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கேரட்டும் அதே அளவு, எல்லாமே அதே அளவு எடுத்துக்கலாம். கேரட், பீன்ஸ், இது வந்து முட்டைக்கோஸு, கார்ன், ஸ்வீட் கார்ன் வந்து இருக்குது இல்லையா, அதுதான் சாஃப்டாக இருக்கும். அதை மிக்சியில் வச்சு மசிச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து செலரி, இது நல்ல வாசனை கொடுக்கும் சூப்புக்கு. அது உங்களுக்கு கிடைக்கலன்னா விட்டுடுங்க. பூண்டு, 1 முட்டை, 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். 1 வெங்காயத்தால் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் கடைசியில் மேலே தூவுறதுக்காக. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம அதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 4 கப் சூப் பண்ண போகிறேன். கூட ஒரு 6 கப் நம்ம போட்டால் சரியாக இருக்கும். இதுலேயே சிக்கன் வேணும்னாக்கா சிக்கனை இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சமாக வேக வச்சுட்டு அதை இது கூட ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா அது ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் ஆகிடும். இப்போ நம்ம வெஜிடபிள் சூப் பண்ணுறதுனால நான் சிக்கன் சேர்க்கலை. இப்போ இந்த தண்ணியில் எடுத்து வச்ச எல்லா சாமானையும் சேர்த்துப்போம். பூண்டு, இது நான் ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்கிற கீழே இருக்கிற ஆனியனை போட்டிருக்கேன். உங்களுக்கு கிடைக்கலன்னா சாதா ஆனியன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ், செலரி, இந்த இடித்து வச்சிருக்கிற கார்ன். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கணும். ரொம்ப வேக வேண்டியதில்லை. வெஜிடபிள்ஸ்லாம் இந்த சூட்லேயே ஆஃப் பாயில் ஆகிடும், அதுவே போதும். சைனீஸ் ஃபுட்டுலலாம் காய் நல்லா பொடியாக அரியணும், அதுதான் அதனோட அழகும் டேஸ்ட்டுமே. பெருசாக போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வராது. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சூப்புக்கு எப்பயும் உப்பு கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கும்போது கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணணும். கார்ன்ஃப்ளவர் அப்படியே போடக்கூடாது, அதனால் கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை திக்னஸ்க்காக நம்ம சேர்க்குறோம். கார்ன்ஃப்ளவர் நல்லா சேர்ந்து இது மாதிரி நல்லா கொதிக்கும் பொழுது நம்ம ஒரு முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கிறேன், இதை வந்து சேர்க்க போகிறோம். அப்படியே ஊற்றுனீங்கன்னா முட்டை கட்டி கட்டியாக ஆகிடும். அது நம்ம அதுக்காக தான் இந்த ஃபோர்க்கால் கிளறிக்கிட்டே விட்டோம்னா நல்லா த்ரெட்டாக ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே வரும். இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். இது கூட லைட்டாக சுகர் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு பிஞ்சு போட்டால் போதும், நிறைய போட்டிங்கன்னா டேஸ்ட்டே மாறிடும். இப்போ நல்லா கொதிச்சு ரெடியாக எடுத்து சூப்பு நிறுத்திடலாம். இப்போது நம்ம ஸ்வீட் கார்ன் சூப் ரெடியாக எடுத்து கடைசியில் ப்ரெசன்ட் பண்ணும்பொழுது இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறத மேலே தூவி சாப்பிட்டணும். அப்போ தான் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். சில பேர் புளிப்பு வேணுன்றவங்க கொஞ்சம் ஒரு 4-5 சொட்டு வினிகரோ லெமன் ஜூஸோ ஆட் பண்ணி சாப்பிட்லாம், அப்படியே நல்லா இருக்கும். புளிப்புக்கு தேவைப்படுறவங்களுக்கு தான் அந்த டிப்பு. இப்போது முட்டை சாப்பிடாம வெஜிடேரியனாக இருக்கிறவங்க நம்ம முட்டை சேர்த்த சமயத்தில் முட்டை சேர்க்காம இந்த பனீரை துருவி அதே மாதிரி நம்ம மேலே ஆட் பண்ணி கலந்து சாப்பிட்லாம்.
மற்றதெல்லாம் எப்பயும் ஒரே ப்ரொசீஜர் தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் சாப்பாடை ருசியாக அளவாக சாப்பிடுங்க.